அனைவருக்கும் வணக்கம். முனைவர் பே. சங்கத்தி, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஓசூர். 10 கீழ்கணக்கு நூல்களில் அகத்திணை நூல்களை பற்றி பார்ப்போம். 10 கீழ்கணக்கு நூல்கள் 18 நூல்கள் உள்ளன. அவற்றில் 11 நூல்கள் அற நூல்களாகவும் 6 நூல்கள் அக நூல்களாகவும் ஒரு நூல் புறத்திணையை சார்ந்த நூல்களாகவும் கருதப்படுகிறது. தற்பொழுது பார்க்க போகின்ற பாடம் 10 கீழ்கணக்கு நூல்களில் அகத்திணையை சார்ந்த நூல்கள் 6 மட்டுமே தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக ஐந்திணை 50, இரண்டாவது திணைமொழி 50, ஐந்திணை 70, திணைமாலை 150, கார் 40, கைநிலை. இந்த 6 நூல்களின் சுருக்கத்தை தற்பொழுது பார்க்கலாம். முதலாவது ஐந்திணை 50. 10 கீழ்கணக்கு நூல்களில் அகப்பொருள் கூறும் நூல்களுள் ஒன்று ஐந்திணை 50. இதை எழுதியவர் மாறன்புரையனார் எனும் புலவர். இது கிபி 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. முல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல் என நிலங்களை திணைகளாக பிரிப்பது பண்டைய தமிழரின் வழக்கு. அக்கால தமிழ் இலக்கியங்களிலும் அவ்விலக்கியங்களில் எடுத்தாளப்படும் கருத்துக்களை பின்னணியாக இத்திணைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. சொல்ல விழைந்த கருப்பொருளின் தன்மைகளுக்கேற்ப உருவாக்க வேண்டிய மனநிலைகளுக்கு பொருத்தமான பின்னணி சூழ்நிலைகளில் இத்திணைகளில் ஒன்றோ பலவோ அமைத்து படைக்கப்பட்டுள்ளன. ஐந்திணை 50இல் மேற்காட்டிய ஒவ்வொரு திணையின் பின்னணியிலும் 10 பாடல்களாக 50 பாடல்கள் உள்ளன. திணைமொழி 50. திணைமொழி 50 என்பது கண்ணன் சேந்தனார் எனும் புலவர் பாடியது. 50 அகப்பொருள் பாடல்களை கொண்ட நூல். இது கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகின்றது. பண்டைய தமிழ் இலக்கியங்களில் காணும் வழக்கிற்கு அமைய அகப்பொருள் இலக்கியமான இது 5 நிலத்திணைகளையும் பின்னணியாக வைத்து எழுதப்பட்டுள்ளது. இதிலுள்ள 50 பாடல்களும் திணைக்கு 10 பாடல்களாக அமைக்கப்பட்டுள்ளன. ஐந்திணை 70 சங்கமறிவிய கால தமிழ் நூல்களில் ஒன்று. அகப்பொருள் சார்ந்த நூலை எழுதியவர் மூவாதியர் எனும் புலவர். கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகின்றது. ஐந்திணை என்பது முல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல் எனும் 5 வகையான பண்டைய தமிழர் நிலப்பரப்புகளாகும். இவ்5 திணைகளையும் பின்னணியாக கொண்டு திணைக்கு 14 பாடல்கள் வீதம் மொத்தம் 70 பாடல்களை கொண்டதால் இந்நூல் ஐந்திணை 70 என பெயர் பெற்றது. இந்நூலில் குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல் என்ற முறையில் திணைகள் அமைந்துள்ளன. பாலை நிலம் முல்லையும் குறிஞ்சியும் தம் இயல்பு கெட்டு தோன்றுவது ஆதலாலும் 4 திணைகளுக்கும் பொதுவாய் நடுவன் ஐந்திணை என்று சிறப்பிக்க பெறுவதனாலும் பாலை திணை இதில் நடுவில் அமைக்கப்பட்டுள்ளது என்பர். அதாவது குறிஞ்சி, முல்லைக்கும் மருதம், நெய்தலுக்கும் இடையில் பாலை திணை வைத்துள்ளதாக இந்நூலாசிரியர் கருதியுள்ளார். திணைமாலை 150 பண்டைய தமிழ் நூற்தொகுப்பான 10 கீழ்கணக்கில் அடங்கியது. இந்நூல் 153 பாடல்களை கொண்டது. இது ஒரு அகம் பொருள் சார்ந்த நூலாகும். கனிமேதாவியர் என்பவர் இதனை இயற்றினார். இவரை ஏலாதி என்ற நூலையும் இயற்றியுள்ளார். இந்நூல் 5 நிலங்களின் பின்னணியில் இயற்றப்பட்டுள்ளது. இதனுடைய பாடல் பகுப்பு முறைகள்: குறிஞ்சி திணை 1 முதல் 31 பாடல் வரை 31 பாடல்கள். நெய்தல் திணை 32 முதல் 62 பாடல்கள் வரை, அதுவும் 31 பாடல்கள் வீதம். பாலை நிலத்தில் 63 முதல் 92 பாடல்கள் வரை, பாலை திணைக்கு 30 பாடல்கள். முல்லை திணை 93 முதல் 123 வரை, இது 31 பாடல்கள் இந்த திணைக்கு அமைந்துள்ளது. மருதம் 124 தொடங்கி 153வது பாடல் வரை படைக்கப்பட்டுள்ளது. இது 30 பாடல்கள் அமைந்துள்ளது. மருத திணைக்கு 30 பாடல்கள் அமைந்துள்ளது. அடுத்து கார் 40. பண்டைய கால தமிழரின் அக வாழ்க்கையின் அம்சங்களை தன்னை பிரிந்து வேற்றூர் சென்ற தலைவனின் வருகைக்காக பார்த்திருக்கும் அல்லது காத்திருக்கும் தலைவியின் இயக்கத்தினை கார்கால பின்னணியில் எடுத்து கூறுகின்ற நூல் கார் 40. மதுரையை சேர்ந்த கண்ணன் கூத்தனார் எனும் புலவரால் இயற்றப்பட்டது. கார்காலத்தின் இயற்கை நிகழ்வுகளையும் அக்காலத்தில் நிகழும் பண்பாட்டு நிகழ்வுகளையும்
தலைவியின் மனநிலையோடு சேர்த்து இந்நூல் எடுத்து கூறப்படுகின்றது. கைநிலை. இந்நூல் 60 பாடல்களால் ஆனது. 5 தமிழர் திணை பிரிவுகளை பின்னணியாகக் கொண்டு பாடல்கள் வெண்பா பாவையில் உள்ளன. இதன் காரணம் இதற்கு 560 என பெயரும் உண்டு. 560 என்ற பெயரும் இதற்கு உண்டு. இதை இயற்றியவர் புல்லங்காடனார் எனும் ஒரு புலவர். சைவ சித்தாந்த நூற்பதிப்பக் கழகம் உரை இந்நூலுக்கு படைக்கப்பட்டுள்ளது. கை என்றால் ஒழுக்கம், நிலை என்றால் தன்மை. ஆகவே 5 திணையின் ஒழுக்க நிலையை கூறும் நூல் என்பது பொருள் என்ற பொருளில் இந்நூலின் பெயர் கைநிலை என்று அமைந்துள்ளது. இந்நூலில் ஆசை, பாசம், கேசம், ரசம், இடபம், உத்தரம் போன்ற வடசொற்கள் கலந்து காணப்படுகின்றன. 14 கீழ்க்கணக்கு நூல்கள் அனைத்தும் சங்க மருவி காலத்தில் தோன்றிய நூல்கள். கிபி 4 அல்லது 5ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பாடல்கள் ஆகும். இப்ப பார்த்த 6 திணைகளும் அகத்திணை சார்ந்து 5 திணைகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. நன்றி, வணக்கம்.